மாதமோ சித்திரை, நேரமோ பத்தரை, மக்களோ நித்திரை என்ற அந்த உலக புகழ்பெற்ற வசனமாக இருக்கட்டும், அல்லது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு, எங்கிருந்தாலும் வாழ்க, மறப்போம் மன்னிப்போம், ஏழையின் சிரிப்பில் கடவுளை காணலாம், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, சட்டம் ஒரு இருட்டறை போன்ற சினிமா வசனங்களாக இருக்கலாம், அல்லது சினிமா திரைப்படங்களுடைய பெயர்களாக இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் தோற்றுவாய் யார் தெரியுமா? அவரை பற்றிய சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்கிறது. அவற்றை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவை எல்லாவற்றையும் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போய் ஒன்னொண்டா என்னென்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். CNA, CN அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும், அல்லது அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், அல்லது அரசியல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் தளபதி என்று சொன்னால் அது அறிஞர் அண்ணா தான். இன்றைய காலகட்டத்தில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 1,00,000 தளபதிகள் இருக்கிறார்கள். இளைய தளபதி, தளபதி, குட்டி தளபதி, மக்கள் தளபதி, புரட்சி தளபதி என்று ஏராளமான தளபதிகள் இருக்கிறார்கள். எங்களுடைய அண்ணன் சீமான் சொல்றது மாதிரி எண்ணற்ற தளபதிகள் இருக்கிறார்கள். யாருக்கு அவர்கள் தளபதிகளாக இருந்தார்கள் என்றுதான் தெரியல. ஆனால் அப்படி தளபதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுடைய தலைவராக இருந்து இப்ப சொந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியாமல் தோத்து போன மு.க. ஸ்டாலின் அவர்களை தளபதி என்று சொல்லி அவருடைய தொண்டர்களும் கட்சி சார்பானவர்களும் அழைக்கிறத பார்க்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இப்ப தமிழகத்தில் இருக்கிறவரும் ஒரு தளபதி தான். ஆனால் இவர்கள் எல்லோரையும் தாண்டி அரசியலை பொறுத்த வரைக்கும் முதல் தளபதி என்று அழைக்கப்பட்டவர் என்று சொன்னால் அறிஞர் அண்ணா. எல்லோருக்கும் அவர் அண்ணா என்று சொல்லி அன்பாக அழைக்கப்பட்டாலும் அவர் உண்மையிலே முதல் தளபதி. பெரியாரினுடைய கொள்கைகள், பெரியாரினுடைய சிந்தனைகள், பெரியாருடைய சித்தாந்தங்கள் எல்லாவற்றையும் ஏற்று பெரியாரை தன்னுடைய ஒரு மானசீக குருவாக ஏற்று அவரையே ஒரு பெரும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர், தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அறிஞர் அண்ணா. பின்னாட்களிலே திமுக என்ற ஒரு பெரிய கட்சியை ஆரம்பிக்கிற போது கூட தலைமை பதவிக்குரிய அந்த கதிரையினை காலியாகவே வச்சிருந்தார். காரணம் என்னென்னா, அது பெரியார் அமர வேண்டிய இடம். அது தலைமைத்துவம் என்று சொன்னால் அது பெரியார் தான். அவருக்குரிய இடம், அதை ஒதுக்கிய வச்சிருந்தார். இவர் செயலாளர் என்ற ஒரு பதவியை எடுத்துத்தான் அந்த கட்சியை வளர்த்தார் பெரியார் மீது எவ்வளவு பற்றென்றதை யோசிச்சு பாருங்க. 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல காஞ்சிபுரத்துல பிறந்த அறிஞர் அண்ணா 1969ஆம் ஆண்டு இந்த உலகை விட்டு பிரிந்தார். அவருடைய இறப்பு நிகழ்வில் பங்கெடுத்த அந்த 1.5 கோடி மக்களினுடைய கூட்டம் தான் கிண்ண சாதனை படைத்தது. ஒருவருடைய நிகழ்ச்சியில திரண்ட அதிகபட்சமான மக்கள் கூட்டம் என்ற சாதனையினை கிண்ண சாதனையாக பதிந்து கொண்டது அந்த 1.5 கோடி மக்களினுடைய திரட்சி. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டம் சேர்க்கிறது, கூட்டத்தை சேர்த்து மற்றவர்களுக்கு காட்டுறது, கெத்த காட்டுறது, மாச காட்டுறதுன்றது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமா மாறி போச்சு. இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் கூட நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கூட்டம் சேர்க்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டது. எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த கூட்டம் சேர்க்கிறதுலேயே ஒரு மிக முக்கியமான கவனத்தை செலுத்தி இருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரையும் தாண்டி அண்ணாவினுடைய இறுதி ஊர்வலத்தில் சேர்ந்த அந்த 1.5 கோடி பேர் இதுவரை காலத்திலும் யாராலும் அடிக்க முடியாத அல்லது அடித்தொழிக்க முடியாத ஒரு வரலாற்று சாதனையாக அது பதிவாகி இருக்கிறது அண்ணாவினுடைய இறப்பின் போது. அது அவர் மீது கொண்டிருக்கின்ற பற்று, மரியாதை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இப்போது சேர்ற கூட்டம் எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கும், வினோதங்களை பார்க்கறதுக்கும், மக்கள் அணிந்து கொண்டு தங்களுடைய சுயதேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் மட்டும்தான், சோத்து பாசலுக்கும் அல்லது வேறு தேவைகளுக்காகவும் சேர்ற கூட்டம் தான் பெரும்பாலும். ஆனால் அன்றைய நாளில் சேர்ந்த கூட்டம் உணர்வு பூர்வமாக சேர்ந்த கூட்டம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல. அதுல அறிஞர் அண்ணா அவர்களும் உள்ளடங்கி போறார். என்ன காரணம் என்று சொன்னால், அறிஞர் அண்ணா காலேஜில் படிக்கிற காலகட்டத்தில் வெத்தில பார்க்க போடுற பழக்கம் இருக்குது. கிராமப்புற மக்களை மாதிரி நகர்ப்புறத்திலேயும் பல பேர் இப்போ வெத்தில பார்க்க போட தொடங்கி இருக்கிறார்கள். அந்த பழக்கத்தை அறிஞர் அண்ணா இறுதி காலம் வரைக்கும், அவருடைய இறப்பு வரைக்கும் கைவிடவே இல்லை. அதாவது கல்லூரியில படிக்கிற நேரத்துல கூட ஜன்னலுக்கு பக்கத்தான இருப்பார் அறிஞர் அண்ணா. காரணம் என்ன, அந்த வெத்தில பாக்கு சப்பி அதை ஈஸியாக ஜன்னல் வழியாக வெளியில துப்பலாம்ன்றதுக்காக கல்லூரியில ஜன்னலு பக்கத்தில் இருக்கிற பழக்கத்தை கொண்டவராம். அந்த பழக்கம் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலம் வரைக்கும் பயணித்திருக்கிறது. இதுதான் அந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று சொல்வார்கள்.
இந்த பழக்கத்துக்கு அதை நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அறிஞர் அண்ணாட்ட பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான பண்பு என்னன்னு சொன்னால், விலங்குகள் பறவைகள் மீது அறிஞர் அண்ணாக்கு ஒரு அலாதியான பிரியம் இருக்கிறது. அவர் தன்னுடைய வீட்டில் மயில், மான், நாய் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் வளர்த்திருக்கிறார். இவருடைய இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் வளர்த்த நாய் இவருடைய படுக்கையை சுற்றி சுற்றி கடைசியா பசி கிடந்து இறந்து போனதாக வரலாறுகளில் சொல்லப்படுது. அந்த நாய் மீது அவர் அவ்வளவு தூரத்துக்கு பாசம் வச்சிருக்கிறார். அறிஞர் அண்ணாட்ட இருக்கிற இன்னொரு பழக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த உடுப்புகளை அடிக்கடி தோச்சி போடுற பழக்கம் கிடையாது. அவர் வேஷ்டி சட்டை போட்டாலும் கூட 2-3 நாளைக்கு ஒரே உடுப்பைத்தான் தொடர்ந்து திருப்பி பாவிச்சிருக்கிறார். ஒரு நாள் பாவிச்சுட்டு தோச்சி காய போடுற பழக்கம் அவர்கிட்ட அந்த காலத்தில் இருந்ததில்லை. அதை பற்றி பெருசாக அவர் அலட்டி கொள்றதும் இல்லையா. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் தினமும் தோய்த்துளர்ந்த ஆடைகளை அடைகிறதும் அழகான வேஷ்டி சட்டைகளை போடுறதும் தன்னை கொஞ்சம் அழகுபடுத்துகிற செயற்பாட்டிலும் கவனம் செலுத்தியதாக சொல்லப்படுது. தலை சீவி கொள்ற பழக்கம் கிடையாது, கண்ணாடி பார்க்குற பழக்கம் கிடையாது, கையில் மணிக்கூடு கட்டி கொள்றது, பவுன் நகைகளை ஏதாவது கையில் மாட்டிக்கொள்ற பழக்கங்கள் கூட அண்ணாக்கு இல்லையா. சும்மா சாதாரணமாக எளிமையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பு பழக்கம் கொண்டவர் தான் அறிஞர் அண்ணா. காஞ்சிபுரத்தில் நிலத்தோடு கூடிய ஒரு காணி, அதே போல சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடு, இந்த 3 விஷயங்களும் தான் அறிஞர் அண்ணா வச்சிருந்த சொத்துக்கள். அவருடைய இறப்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 வங்கி கிளைகளில் 5000 படி 10,000 ரூபாய் பணம் தானம் அவருடைய வங்கி கணக்கில் இருந்தது. அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த வேளையில் அவர் அரச மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். காலப்போக்கில் அவரை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுறதுக்கு முயற்சிகள் எடுத்த வேளையில் மாட்டேன் என்று சொல்லிட்டாராம் அறிஞர் அண்ணா. காரணம் என்னன்னா, நாங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் எடுக்காமல் அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மக்கள் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்புவார்கள் என்பதற்காக மறுத்து விட்டாராம் அறிஞர் அண்ணா. இன்றைய காலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வருத்தம் வந்தாலே பிரம்மாண்டமான பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களுக்கு போறத வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அம்மாவினுடைய இறுதி காலத்தில், ஜெயலலிதா ஜெயராம் அம்மா அவர்களுடைய இறுதி காலத்தில் அவருடைய மருத்துவ செலவு எவ்வளவு செலவாக இருந்தது என்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் கூட பெரும்பாலும் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, தங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை மருத்துவ விஷயமா இருந்தால் உடனடியாக பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் லக்ஸரியான மருத்துவ வசதிகளை பெறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாமே மக்களினுடைய பணம். ஆனால் அண்ணா அந்த காலத்தில் கூட இப்படியான ஒரு சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார் என்றால் பார்த்தீங்களா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணாட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னு சொன்னால், நீண்ட நேரமும் ஒரு சபையில பேசக்கூடிய ஆற்றல், சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஆற்றல் அவருக்குள்ளே இருக்கிறது. அதே வேளையில மிக குறுகிய நேரமும் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய பண்பு, அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, தலைப்பை முன்கூட்டியே சொல்லாமல் கூட ஒலிவாங்கிக்கு முன்னால நிற்கிற சந்தர்ப்பத்தில் தலைப்பை கொடுத்தால் கூட பல மணி நேரங்கள் அதை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு திறமை அவருக்குள்ளே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாளர். அதே போல சினிமா வசன கர்த்தாவாக, ஒரு சிந்தனையாளராக, சிந்தனை சிற்பியாக, பல்துறை விற்பனராக இருந்தவர் தான் அறிஞர் அண்ணா. அவருடைய பழக்கங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்றால், அவரும் பேச வேண்டிய ஒரு மேடை இருக்கிறது, இன்னும் பலரும் அந்த மேடையில் பேசுவதற்கு காத்திருந்தார்கள் என்று சொன்னால், அவர் எப்பொழுதும் அந்த மேடை பேச்சுக்கு தாமதமாக வருகிற பழக்கத்தை கொண்டவராக இருக்கிறார். இதுல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மற்றாக்கள் பேசுற விஷயத்த வெளியில நின்று கேட்டுவிட்டு தாமதமாக தன்னுடைய பேச்சுக்கான நேரம் வருகிற போது வருவாராம் மேடைக்கு. ஏனையவர்கள் பேசுறத ஆழமாக செவிமடுக்கிற அந்த பண்பு அவருக்குள்ளே இருந்தது. எந்த ஆணவமும் இல்லை. நான் ஒரு பெரிய பேச்சாளர், நான் எத்தனையோ இடங்களில் பேசியிருக்கிறேன், எத்தனையோ தலைவர்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறேன், இவர்களெல்லாம் பெரிய பேச்சாளர்களா என்ற அந்த ஆணவம் இல்லாமல் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்களுக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்குது, என்ன விஷயத்த புதுசாக கதைக்கிறார்கள் என்றதை தெரிஞ்சு கொள்வதற்காக வெளியில நின்று அந்த பேச்சாளர்களுடைய பேச்செல்லாத்தையும் கேட்டுட்டு மேடைக்கு வருவாராம் பிந்தி. அப்படியான ஒரு பழக்கம் அவருக்குள்ள இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சென்னையில ஆங்கில புத்தகங்கள் விற்கப்படுகிற கடைகள்ல மிக அதிகமான ஆங்கில புத்தகங்களை வாங்கிய பெருமை அறிஞர் அண்ணாவை போய் சேருமா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால், அறிஞர் அண்ணா பூட்டி அறைக்குள்ள தனியாக தூங்க மாட்டார், பயம். அதே போல இருட்டு, லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு நித்திர கொள்ள மாட்டாராம். காரணம் என்னடா, பயம். அவருடைய அறைக்குள்ள இப்பவும் ஒரு விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்குமா, லைட்டுக்காக. மற்றது, குரங்குகள் என்னை கடித்து விடுமோ. காஞ்சிபுரத்தில் அதிகமான குரங்குகள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இந்த குரங்குகள் தன்னை கடித்து விடுமோ, குதறி விடுமோ என்ற ஒரு அச்சமும் அவருக்குள்ள இருந்தது. எவ்வளவுதான் பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் பாருங்க, இருட்டை கண்டா பயப்படுற, தனி அறையில தூங்குறதா இருந்தா யாராவது பக்கத்துல விடும் பயம். அதே போல குரங்குகளும் தன்னை கடித்து விடுமோ என்று சொல்லி ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பய உணர்வோடும் அந்த காலத்துல காஞ்சிபுரத்தில் வாழ்ந்திருக்கிறார் அறிஞர் அண்ணா.
ஓர் இரவு என்ற ஒரு திரைப்படம் வெளியாகி இருந்தது. ஏவிஎம் புரொடக்ஷன் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டிருந்தார்கள். இந்த திரைப்படத்தினுடைய வசனங்களை எழுதியது அறிஞர் அண்ணா அவர்கள் தான். 360 பக்கங்களை கொண்ட வசனமாம் அந்த திரைப்படத்தில் முழுமையாக. இந்த அவ்வளவு வசனங்களையும் ஒற்றை ராத்திரி பொழுதிலே எழுதி தள்ளி இருக்கிறார் அறிஞர் அண்ணா. பாத்தீங்களா, இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய வசனத்தை எழுதுறதுக்கு, ஒரு சீக்வன்ஸ் எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு 2-3 வாரங்கள் கூட எடுத்து அந்த திரைக்கதை எழுதி முடிக்கிறார்கள். ஆனால் ஒரே இரவிலே அந்த திரைக்கதையை எழுதி முடித்திருக்கிறார் அறிஞர் அண்ணா. இது ஒரு பெரிய அளவிலான திறமை அவங்களுக்கு தெரியலையா? ஆகவே இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிஞர் அண்ணாவினுடைய சுவாரஸ்யமான பல விஷயங்களை பேசி இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த வீடியோவில் பகிரப்பட்ட அறிஞர் அண்ணாவினுடைய எந்த ஒரு வினோதமான பழக்கம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது அல்லது பிடித்திருக்கிறது என்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நான் சொன்ன விடயங்களை விட உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதையும் பதிவு செய்யுங்க, நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.